ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புத்தாண்டு பார்ட்டியில் ஃபுல் போதை மப்பு தலைக்கேறி கர்ப்பம் தரித்த விவாகரத்தான தொகுப்பாளினி அடக்கொடுமை அப்படின்னு தலையடிச்சுக்கிற மாதிரி தான் இருக்குது இந்த செய்தி எல்லாமே பார்க்குறதுக்கு. ஸோ நம்ம சேனல் கண்டினியூஸாக காசிப்ஸ் எல்லாமே பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இந்த காசிப் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த நியூ இயர் பார்ட்டியில் தண்ணி ஆறாக ஓடும். ஸோ அந்த மாதிரியான ஒரு பார்ட்டியில் தான் அந்த நடிகை தொகுப்பாளினி. ஸோ இவங்க எப்போவுமே போதையில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான். இப்போ சமீப காலமாக அந்த போதையால் சில வியாதிகள்லாம் வந்துச்சு, அது வேறு கதை. ஸோ இந்த மாதிரி புத்தாண்டு பார்ட்டியில் ஃபுல் போதையில் உருண்டிருக்கார் இவர், இந்த விவாகரத்தான தொகுப்பாளினி. இந்த விவகாரம் அதாவது நடந்த 2 நாட்களில் அந்த தொகுப்பாளினி கர்ப்பம் தரித்திருக்காராம். ஸோ தகவல் அறிந்த வட்டாரத்துலேருந்து இந்த விஷயம் கசிந்திருக்கு. ஸோ வம்பா போச்சு, என்னடா இது அப்படின்னு சொல்லி எல்லாமே சிரிக்கக்கூடிய நிலைமையில் தான் இந்த சின்ன திரையில் பிரபலமாக இருக்கக்கூடிய தொகுப்பாளினியோட நிலைமை கடந்த சில வருஷங்களாகவே மாறி இருக்கு. ஸோ ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆங்கர், மைக்கை பிடிச்சாலே கலகலன்னு பேசக்கூடிய ஒரு தொகுப்பாளினி, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான தொகுப்பாளியும் கூட, ஃபேவரட். ஸோ டெலிவிஷன் ப்ரெசன்டேஷர் அப்படின்ற அந்த ப்ரெசென்டர் அந்த நிலமையிலிருந்து அந்த சினிமாவில் தன்னுடைய பிரபலத்தை செலிப்ரிட்டியாக இருக்கக்கூடிய எல்லா ஆட்களையுமே அந்த ஃப்ரெண்டு பிடிச்சிக்கிட்டாரு. அந்த கம்யூனிகேஷனை வளர்த்துக்கிட்டாரு. ஸோ அந்த கான்டாக்ட்ஸை தெரிஞ்சு வச்சுக்கிட்டார், யாரை பிடிச்சா வேலை நடக்கும் அப்படின்ற வகையில் அந்த பிடிச்சி வச்சுக்கிட்டாரு. இதனால் இவருக்கு திரைப்பட வாய்ப்புகளும் வந்துட்டுருக்கு, இப்போவும் வந்துட்டுருக்கு. ஸோ தமிழில் தெலுங்குலேயும் இவருக்கு பல விஷயங்களில் அந்த சின்ன சின்ன வேடங்கள் வந்துட்டு தான் இருக்குது. இந்த நடிகை கடந்த வருஷம் திருமணமானவரை கழட்டி விட்டுட்டார். ஸோ அதுக்கான காரணம் பிரபலமான இருக்கக்கூடிய ஒரு நடிகர் கூட ரொம்ப நெருக்கமான ஒரு இந்த விஷயத்தை வச்சுருக்காரு. ஸோ லேட் நைட் வீட்டுக்கு வருது, அந்த ஷூட்டிங் முடிஞ்சாலுமே பல மணி நேரம், அதாவது 6 மணிக்கு ஷூட்டிங் முடிஞ்சாலுமே நைட் 1 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவார். ஸோ கண்ட நேரத்தில் அந்த நடிகர் கால் பண்ணி வீட்டுக்கு கூப்பிடுவார். ஸோ பார்ட்டி கூப்பிடுவார், பப்புக்கு கூப்பிடுவார், எல்லாமே இந்த நடிகை இந்த தொகுப்பாளினி போயிட்டே இருந்தார். ஸோ அதனால் விவாகரத்தை துரத்தி விட்டுட்டாங்க. ஸோ தாலியை கழட்டி வைக்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப நவீன பெண்ணை சுதந்திரமாக இருக்கக்கூடிய இவர் எதுக்கு கல்யாணம் பண்ணார் அப்படின்றதான் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. கல்யாணம் பண்ண ஒரு வருஷத்துலேயே விவாகரத்தில் போய் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இந்த கர்ப்பம் யார் காரணம் அப்படின்றது தான் ஒரு பெரிய ஒரு கொஷின் மார்க். அது நமக்கு தேவையில்லை, அந்த கர்ப்பத்துக்கு காரணம் யாராக இருந்தால் நமக்கு என்ன. ஆனால் என்ன விஷயம்னா, அந்த கர்ப்பமாக இருக்கும்போது அந்த ஃபுல் போதையில் மப்பில் அந்த குடி போதையில் சில பேர் கூட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாரு. அட்ஜஸ்ட்மெண்ட்னு சொல்ல முடியாது, போதையில் அந்த தேவையை பூர்த்தி பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் இந்த நடிகையோட நிலைமை இன்னுமே மோசமாக போயிட்டுருக்கு. இவருடைய நிலைமை எங்கே போய் முடிய போகுது அப்படின்றதான் கோலிவுட் வட்டாரத்தில் எல்லாமே பேசிகிட்டு இருக்காங்க. இந்த 2 எழுத்து ஆங்கரை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் பக்கத்தில் இந்த இன்ஸ்டா பேஜ் லிங்க் இருக்குது, மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பக்கத்தில் ஜாயின் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும், அதன் மூலமாக ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.